ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் டு ஸ்கூல் டிஎன்பிஎஸ்சி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் ரெகுலராக வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா தமிழ் அறிஞர்களோட பெயர்கள், பெற்றோர் பெயர்கள், பிறந்த ஊர், அவங்களோட சிறப்புகளை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகனாக்கா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல யாரை பார்க்க போகிறோன்னாக்கா திருவி கல்யாண சுந்தரனார். அவரோட ஷார்ட் நேம் பார்த்தீங்கன்னாக்கா சுருக்கம் பார்த்தீங்கன்னாக்கா திருவிக்கா. ஓகேங்களா? அவரோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்கா திருவாரூர் விருதாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார். இதுதான் நம்ம திருவிக்கான்னு சொல்லுவோம். அவங்க அப்பா அம்மா பேர் பார்த்தீங்கன்னாக்கா விருதாச்சலனார், அம்மா பேர் சின்னம்மையார். அப்பா பேர் விருதாச்சலனார், அம்மா பேர் சின்னம்மையார். அவங்க பிறந்த ஊர் என்ன ஊர்னு பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள துல்லம். ஆனால் அந்த ஊர் இப்போ தண்டலம் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இந்த தண்டலம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னையை அடுத்துள்ள போரூருக்கு மேற்கே உள்ளது. இவரோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் தொழிலாளர் நலனுக்காகவும் பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் அயராது பாடுபட்டவர். அது மட்டும் இல்லாமல் மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர். இவரோட தமிழ் நடையை போற்றி தமிழ் தென்றல் என சிறப்பிக்கப்படுகிறார். தொழிலாளர் நலனுக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் அயராது பாடுபட்டவர், மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர், இவரோட தமிழ் நடையை போற்றி தமிழ் தென்றல் என சிறப்பிக்கப்படுகிறார். இவரோட பணி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும் நவசக்தி முதலான இதழ்களில் ஆசிரியராகவும் பணியாற்றினார். இவர் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும் நவசக்தி முதலான இதழ்களில் ஆசிரியராகவும் பணியாற்றி இருக்கிறார். அடுத்து இவரோட படைப்புகள். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் தென்றல், உரிமை வேட்கை, முருகன் அல்லது அழகு, இது போல இவர் நிறைய படைப்புகளை பண்ணிக்கிறாரு. இவரோட காலம்னு பார்த்தீங்கன்னாக்கா 26/8/1883 முதல் 17/9/1953 வரைக்கும் இவரோட வாழ்ந்த காலம். இதுல இருந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று அவரோட ஷார்ட் நேமாக கொடுத்துட்டு ஃபுல் நேமாக கேட்பாங்க, இல்லைனா அவரோட பிறந்த ஊர் கேட்பாங்க. பிறந்த ஊர்னு கேட்டு துள்ளம்னு கொடுக்காம தண்டலம்னு கேட்பாங்க. அடுத்து தொழிலாளர் நலனுக்கும் பெண்கள் முன்னேற்றத்திலும் பாடுபட்டவர் யாருன்னு கேட்பாங்க. தமிழ் தென்றல் யாருன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவரோட படைப்புகள்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். அதே போல காலமும் கேட்பாங்க, அவரோட வாழ்ந்த காலத்தையும் கேட்பாங்க. அடுத்து கால்டுவெல் பெயர் பார்த்தீங்கன்னா இவரோட பெயர் கால்டுவெல். பிறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா 1815, மறைந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1891. அப்படின்னா வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னாக்கா 1815 1891 வரைக்கும். இவர் நாடு என்ன நாடுன்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து. அவர் தமிழகத்து வருவார். தமிழகத்தில் வாழ்ந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா இடையன்குடி. இடையன்குடி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. இவரோட தமிழ் தொண்டு பார்த்தீங்கன்னாக்கா திராவிட மொழிகளின் தாய் தமிழ் என உலகுக்கு பறைசாற்றியது. தமிழுக்காக செஞ்ச ஒரு தொண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா திராவிட மொழிகளின் தாய் என தமிழை உலகுக்கு பறைசாற்றியது. இயற்ற நூல்கள் பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். இவர் வாழ்ந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா இடையன்குடி, மறைந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா கொடைக்கானல். அதுபோல் எப்போ மறைந்தாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1891. அடுத்து காலமேக புலவர். இவர் எங்கே பிறந்தார்னு பார்த்தீங்கன்னாக்கா கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள நந்தி கிராமம் எனவும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 8000 எனவும் கூறுவர். இவர் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள நந்தி கிராமம் எனவும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 8000 எனவும் கூறுவர். ஓகேங்களா? இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னாக்கா வரதன்.
இவரோட பணி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருவரங்க கோவில் மடைப்பள்ளியில் பணிபுரிந்தார். வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்துவம் மாறினார் இவர். கார்மேகம் போல கவிதை பொழியும் ஆற்றல் பெற்றதால் இவர் காலமேக புலவர் என அழைக்கப்பெற்றார். அது மட்டும் இல்லாமல் இவர் இருபொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர். இதுல இருந்து என்னென்ன கொஸ்டின்ல கேட்பான்னு பார்த்தீங்கன்னாக்கா அவரோட பிறந்த ஊரு கேட்பாங்க, அவருடைய இயற்பெயர் கேட்பாங்க, அதுக்கப்புறம் இருபொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர் யாருன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வைணவ சமயத்திலிருந்து சைன சமயத்துக்கு மாறியவர் கேட்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.